எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எல்லோரும் திரும்ப ஒரே டவுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கை எப்படி பெர்ஃபெக்டாக நாம் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இது நான் முன்துண்டு பின்துண்டு கட் பண்ணது போக மீதமுள்ள துணி, எப்பயுமே ஒரு துணியில் முன்துண்டு பின்துண்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக தான் கை கட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது கரைப்பகுதியில் உயரம் வர்ற மாதிரி தான் நாம் எப்போயுமே மடித்து போடணும். இது நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஏற்கனவே நமக்கு டபுளாக இருக்கும், அதை அப்படியே டபுளாக மடித்து போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, அதில் எப்படி ஃபோல்டிங் இருக்கோ அந்த துணியில் அதே மாதிரியே போடுங்க. அது எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, தைக்கும்போது உங்களுக்கு அந்த சென்ட்ரு மாறாமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, 1.25 இன்ச்சு வரைக்குமே நாம் மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணியே நான் சொல்லித்தரேன். தையலுக்காக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கை தப்பானதுன்னா ப்ளவுஸே தப்பாயிடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஹோல் கரெக்டாக வராது. அதை அப்படி இப்படி பெண்ட் பண்ணி முன்குழிவு வெட்டணும். அது ஏதாவது நம்ம மாற்றிட்டோம்னா எல்லாமே நமக்கு தப்பாயிடும். அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ நாம் கீழே இந்த பிசுறு மடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், அதுக்கடுத்து மீதமுள்ளதை பட்டி மடிச்சுக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சு பிடிக்கிறவங்களா இருந்தாலும் பிடிச்சிட்டு 3/4 இன்ச்சில் பட்டி போடலாம். ஓகேங்களா? இது அதுக்காக. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹைட்டு. இப்போ நம்ம ப்ளவுஸில் பாருங்கள், கையோட ஹைட் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு ஷோல்டரோட ஜாயிண்ட்லேருந்து அப்படியே நாம் அளந்துக்க வேண்டியது தான். இது பாருங்கள், கரெக்டாக பிடிச்சிங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கையோட ஹைட்டு 5.25 இன்ச்சு. ஓகேங்களா? அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாமா? மார்க் பண்ணும்போது கையோட ஹைட்டு 5.25, ஒரு 3 புள்ளி 1/2 இன்ச்சு தேவைப்படாது. அதனால் 5.5யும் ஒரு பாயிண்ட்டும் வச்சு நாம் மார்க் பண்ணிக்கலாம் கையோட ஹைட்டு. ஓகே, 3 புள்ளி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கையோட சுற்றளவு அப்படின்னு வச்சுக்கலாம், அகலம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. கையோடைய அகலம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த ஆம்ஹோலை ஒட்டி எடுத்துக்கலாம். ஆம்ஹோலை ஒட்டி இந்த சென்ட்ரு நாம் உயரம் பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சைட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு 6.5 வருது. 6.5. ஓகேங்களா? அந்த 6.5 நாம் அப்படியே இங்கே வச்சுப்போம். ஆப்போசிட் சைடு எவ்வளவு நமக்கு ஹைட் இருக்குது, நாம் இந்த பக்கம் நமக்கு 5.25 வந்துச்சு. ஆம்ஹோல் சைடு இந்த ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், 3.25 இருக்குது. அதாவது நார்மலாக நம்மளுடைய ப்ளவுஸில் இருந்து இந்த பக்கம் வைக்கிறதுலேருந்து ஆம்ஹோல் சைடு 3 இன்ச் கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ளவுஸில் நமக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தைக்க சொல்லி இருக்கிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த 3.25 ப்ளஸ் 3 பாயிண்ட்டு. ஓகேங்களா? 3ஐயும் ஒரு புள்ளியும். இப்போ இது வரைக்கும் நாம் வச்சுருக்கிறது 6.5 அப்படியே அளந்து வச்சுருக்கோம். தையலுக்கு உடலை இனிமேல் தான் விட போகிறோம். ஓகேங்களா? எங்கள் அகலத்தில். ஓகேங்களா? இது 6.5 பெர்ஃபெக்டாக வச்சோம். இதை தாண்டி நாம் 1.5 இன்ச்சு பாடி சுற்றளவுலேருந்து நான் 1.5 இன்ச்சு எப்பயுமே எக்ஸ்ட்ரா வைப்பேன், அதை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்ன எடுத்தோம்? உயரம் எடுத்தோம், ஆம்ஹோல் சைடு உயரம் எடுத்தோம், கையோட அகலம் எடுத்தோம். அடுத்து
இங்கே கீழே அடிக்கை அகலம். ஓகேங்களா, எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டர் வரைக்கும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 6.25 இருக்குது. நமக்கு கையோட அகலத்துக்கும் இதுக்கும் 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு வரைக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இவங்களுக்கு 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இதிலிருந்து 1.5 இன்ச்சு இங்கேயும் நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கும் தான் இப்போ நமக்கு வரும். இதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கட் பண்ணும்போது நான் இந்த பெண்டு வந்து நான் எடுக்க மாட்டேன். அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, தைக்கும்போது தைச்சி முடிச்சுட்டு நான் இந்த பெண்டை கட் பண்ணிடுவேன். ஆனால் சில பேர் அதையும் டவுட்டாக கேட்குறதால தான் இதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணியாச்சு, உயரம், ஆம்ஹோல் சைடு உயரம், கையோடைய அகலம், அடிக்கை அகலம் எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து போட போகிறது பெண்டு. இங்கே பாருங்கள், இந்த பெண்டு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த இடம் வர்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியாவது இந்த ஸ்ட்ரைட் வந்துடணும். ஏன்னா இது நம்மளுடைய ஆம்ஹோலுக்கு பக்கத்தில் வர்றதுனால நாம் கொஞ்சம் சில நேரம் சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன தைக்கும்போது இதில் ரொம்ப குழுவி எடுத்துட்டாங்கன்னா தான் என்ன ஆகுதுன்னா, அந்த சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது. அதனால இந்த இடத்த ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், ஓகேங்களா. ஆனால் நம்ம பெர்ஃபெக்டாக கை எடுக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து இங்கே வந்துருக்கணும். 1 இன்ச்சு வந்து நமக்கு கம்மியாக வந்துருந்ததுன்னா, ஏன்னா இது சில நேரம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி தெரியும். இல்லையே இன்னும் கொஞ்சம் நமக்குலாம் குழிவாக வருது, ஆனால் அங்கே வரைக்கும் வந்தால் தான் அது கரெக்டு. ஆனால் இவங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்படியும் நீங்கள் கட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இதை நம்ம கட் பண்ணிவிட்டு முன்பக்கம் குழுவி எடுக்கலாம். ஓகே, எப்போவுமே இந்த சென்டரில் வந்து ஒரு நாச்சு கண்டிப்பாக போட்டுருங்க. ஓகே, இப்போ நாம் பெண்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் தான் நமக்கு கையோடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வரைக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது. இதை விட்டுருங்க. இந்த 2க்கும் நடுவில் ஒரு சென்டர் மார்க் பண்ணுங்கள். இந்த 2க்கும் நடுவில் ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது இப்படி ஒட்டி போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே இங்கே அப்படியே குறுகலாக வந்துடணும். ஓகேங்களா. இப்போ இது நான் கட் பண்ணிவிட்டு காட்டினா இது ஒரு ஃபிஷ் ஷேப் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மடித்தே கட் பண்ணும்போது சில நேரம் இந்த 4ஐயுமே சில பேர் கட் பண்ணிடுவாங்க. அதனால் இதை நம்ம டபுளாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் நான் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுறது இல்லை. ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி, ஓகேங்களா. கீழே வந்து கொஞ்சமாக இருக்கணும். அந்த சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வரணும். மேலே அதே மாதிரி குறுகலாக வந்துடணும். ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெண்டு கரெக்டு. நீங்கள் எந்த பக்கம் பெண்டு போட்டிங்களோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய முன்பக்கம் வரணும். ஓகேங்களா. இப்போது இதையும் நான் இதை 4ஆகவே வச்சுக்கிற சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இதை டபுளாக எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கையையும் மாற்றிடுவாங்க. ஒரு கையை இப்படி வச்சு தைச்சிருவாங்க, இன்னொரு கையை பெரட்டி வச்சு அப்படி வச்சு தைச்சிருவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே ஒரே கையாக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை கட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி 2 கையும் ஒரே மாதிரி தைச்சிடுற அந்த கன்ஃபியூஷன் வர்றவங்க யாராக இருந்தாலும்
கண்டிப்பாக நீங்கள் இதை டபுளாக கட் பண்ணாதீங்க. இந்த சிங்கிளாகவே வச்சுட்டு நீங்கள் பட்டியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் கண்டினியூஸாக இங்கேருந்து போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து நீங்கள் மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபுல்லாக நீங்கள் மடிச்சுட்டு கீழே பட்டி போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டபுளாக கட் பண்ணும்போது உங்களுக்கு கை வந்து மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி இந்த கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மேலேயும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.